அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ எஸ்எம்சி மூலம் பணிபுரிவோர், அதாவது வந்து பண்ணாக்கா ஸ்கூலில் வந்து பண்ணாக்கா காலியாக உள்ள பணியிடங்களுக்கு வந்து பண்ணாக்கா எஸ்எம்சி அப்படின்னு சொல்கிறது மூலிமா வந்து பண்ணாக்கா அவங்க வந்து பண்ணாக்கா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பண்ணால் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, நிறைய டீச்சர்ஸை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து பண்ணாக்கா இப்போ அந்த டெட் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த டெட் எக்ஸாமுக்கு வந்து பண்ணாக்கா விண்ணப்பிக்க முடியுமா, அப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னாக்கா எம்இஸ்ஐடி எப்படி வாங்குறது, ஸோ இதை பற்றி தான் வந்து பண்ணாக்கா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா எஸ்எம்சியில் ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நீங்கள் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பண்ணாக்கா எம்இஸ்ஐடி எப்படி வாங்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நீங்கள் எம்இஸ்ஐடி வந்து பண்ணாக்கா உங்களுக்கு தற்காலிகமான எம்இஸ்ஐடி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூலோடைய ஹெச்எம் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், எங்களுக்கு வந்து பண்ணாக்கா தற்காலிக எம்இஸ்ஐடி வந்து பண்ணாக்கா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், ஆசிரியர் தேர்வு வாரிய செயலாளர் திரு ராமேஸ்வரம் முருகன் அவர்கள் தெரிவித்த தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பியோடைய செயலாளர் அவர் வந்து பண்ணாக்கா ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கே 13வது பாயிண்ட்டு பாருங்கள். ஸோ 13வது பாயிண்ட்டு, எஸ்எம்சி மூலம் தற்போது பள்ளிகளில் காலியாக உள்ள இடங்களில் நியமிக்கப்பட்டுள்ள தற்காலிக ஆசிரியர்களுக்கும் தற்காலிக எம்இஸ்ஐடி வழங்கப்பட்டுள்ளதால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து பண்ணாக்க உங்களுக்கு தற்காலிக எம்இஸ்ஐடி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஸ்கூலுடைய ஹெச்எம் கிட்ட சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து பண்ணாக்கா இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா அதுக்கப்புறம் அந்த ஹெச்எம் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூலுடைய ஹெச்எம் கிட்ட சைன் வாங்கணும், ப்ளஸ் வந்து பண்ணாக்கா டிஓ கிட்ட சைன் வாங்கணும், வாங்கி நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஸோ 9543351410 ஸோ இந்த நம்பருக்கு வந்து பண்ணாக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு சொன்னீங்க அப்படின்னாக்கா இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.